குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லாஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? அது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஓவரால் வந்து என்ன பண்ணிடலாம், அதை வந்து பார்த்துடலாம். சரியா? when an extracted of case book and bank statement is given சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி when an extract of the case book and bank statement is given, the following points are to be remembered. சரியா? ரொக்கேட்டின் ஒரு பகுதி மற்றும் வங்கி அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தால், ரொக்கேட்டின் ஒரு பகுதியும் வங்கி அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வரும் கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியாம்மா? ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அதில் கம்பேர் த ஐட்டம் in the bank column of the casebook with that of the bank statement. ரொக்கேட்டின் வங்கி பத்தியில் உள்ள விவரங்களை வங்கி அறிக்கைன்னு ஒப்பிடுக. சரியா? கேஸ்புக்கில் இருக்க என்னது பேங்க் காலத்தை என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, பேங்க் காலத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி வந்து பார்க்கணும். எதோடனாக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடு என்ன பண்ணணும், அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரொக்கேட்டில் வங்கி பத்தியை வந்து என்ன பண்ணணும், வங்கி அறிக்கையோடு என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்கணும். அதே மாதிரி டிக் த ஐட்டம் இந்த கேஸ் புக்கு தட் மேட்ச் வித் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஐட்டம் நாட் மேட்ச்டு வில் பி த காசஸ் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, வங்கி அறிக்கைக்கு இணையான ரொக்க ஏடு விவரங்களை குறியிடுக. அதே மாதிரி இணையில்லாத விவரங்கள் வேறுபாட்டிற்கான காரணங்களாகின்றன. சரியா? வங்கி அறிக்கை ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள என்னது இணையாக வந்து என்ன பண்ண ரொக்க ஏட்ட விவரங்களை வந்து குறிப்பிடணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட்சை வந்து என்ன பண்ணணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு வந்து டிக் வந்து பண்ணணும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, விவரங்கள் வேறுபட்டிருக்கான காரணங்களாக என்ன, இதுதான் என்னது மேட்சஸ்க்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் வந்து காசஸ் காரணங்களை வந்து அமையுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யூஸ் தோஸ் காசஸ் டு ப்ரிப்பேர் பேங்க். சரியா? அந்த காரணங்களை உபயோகித்து வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிக்கவும். சரியா? இந்த ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணுங்கிறாங்க. ரிமெம்பர் த ஸ்டார்டிங் பேலன்ஸ் இந்த பேங்க் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? கேன் பி எதர் கேஸ் புக்கு. சரியா? கேஸ் புக்கு பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதேமாதிரி வங்கி சரிக்கட்டும் பட்டியலின் தொடக்க இருப்பானது தொடக்க ஏட்டின் இருப்பாகவோ அல்லது வங்கி அறிக்கையின் இருப்பாகவோ இருக்கலாம் என்பதை நினைவில் கொள். சரியா? அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட என்னது வங்கி இருப்பானது என்னது ரொக்க ஏட்டின் இருப்பாக, அது கேஷ் புக்கோட பேலன்ஸ் இல்லாட்டி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்னது பேலன்ஸை வந்து இருக்கலாங்கிறத மெமரியில் வந்து என்ன ரிமெம்பர் வந்து பண்ணிக்கணுங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சம் வந்து கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து போட்டுக்கணும். சரியா? கேஸ் புக்கில் எப்படி இருக்குது, அதேமாதிரி எதில் இருக்குது, பேங்க் வந்து எப்படி இருக்குங்கிறத என்ன பண்ணணும், இதில் வந்து போடணும். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, given below are the entries in the bank column of cash book and the bank statement அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? prepare a bank recognized statement as on 31st October 2017 கேஷ் புக்கு. அதே மாதிரி பேங்க் காலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேங்க் காலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டு, ரிசிப்ட்டு, அமௌண்ட்டு, அதே மாதிரி டேட்டு, பேமெண்ட்டு, அமௌண்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் என்ன இருக்குது, October 1 பேலன்ஸ் பிடி 20,525 20,526 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 இந்த October 8 என்னது பை கமலா எவ்வளோ 12,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ராம் அக்கௌண்ட் எவ்வளோ 6,943. அதுக்கப்புறம் டு சேல்ஸ் ரவி 450. அப்புறம் டு கமிஷன் அக்கௌண்ட் எவ்வளோ கலா 200. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டு நிர்மலா எவ்வளோ 7,810. அதேமாதிரி பை மகேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ 9,740. பை மாலா அக்கௌண்ட் எவ்வளோ 11,780. அதேமாதிரி பை சேலரி அக்கௌண்ட் எவ்வளோனா 720. அதேமாதிரி இப்போ டோட்டல் வந்து இந்த பக்கம் எவ்வளோ வருதுன்னா 35,928. சரியா? 35,000 என்னது 928. அதேமாதிரி டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,688 1688. சரியா? இந்த கணக்கில் இருக்கா, அதை வந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிது. சரியாப்பா?
இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பை பேங்க் பேலன்ஸ், சரியா? பேங்க்ஸ் ஓப்பனிங் வந்து எந்த சைடு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் எந்த சைடு? கிரெடிட் சைடு. 20,525 வந்து எந்த சைடு வருது நம்மளுக்கு? அது கிரெடிட் சைடு வந்து வருது. அடுத்தது கமலா வந்து இதில் வித்துட்டா. கமலா வந்து எதில் வருதுனாக்கா வித்துட்டாவில் வந்து எடுப்புக்கள் வந்து வராங்க. எவ்வளோ? 12,000. அதேமாரி ராம் பை ராம் என்ன கொடுத்துருக்காங்க? வரவு வைப்புக்கள் வந்து எவ்வளோ வருது? 1943, சரியா? அதேமாரி அது வந்து பேலன்ஸ் வந்து நம்ம கிரெடிட் வந்து பண்ணுறாங்க, சரியா? அதேமாரி பை ரவி, சரியா? பை ரவி என்ன கொடுத்துருக்காங்க? பை ரவியோடது எவ்வளோ? 450 ரூபா. அப்போ அங்கே என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு 15,900 அதில் ஆட் பண்ணிக்கணும், சரியா? எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? 15,918. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ மகேஷ் 9,740. அது வரவு பக்கம் வந்து வரும் 1,178, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அது கலா, சரியா? பை கலா வந்து எவ்வளோ வருது? 200 வரவு பக்கம். அதேமாதிரி ராஜன் சம்பளம், சரியா? ராஜன் வந்து சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 20,000 அப்போ 25,658. அதேமாரி பெறுதற்குரிய மாட்டு சீட்டுன்னு கொடுத்துட்டாங்க. பில்ஸ் ரிசீவபிள், சரியா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000. முதலீடுகள் மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது எவ்வளோ? கிரெடிட்டில் வந்து கிரெடிட் டெபாசிட்டில் 1,820, சரியா? இப்போ 27,478. அதேமாதிரி செலுத்தக்கூடிய மாட்டு பில்ஸு பேயபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400, சரியா? 400 23,478. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பேங்க் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட் நார்மல் தான். இது போடக்கூடிய சம் மாதிரி தான், சரியாப்பா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பை என்னது பேலன்ஸு பெர் கேஸ் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க? 1,688, சரி? 1,688. நம்ம அங்கே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது இது 1,688 ஓப்பனிங்காக வந்து எடுத்துக்கிட்டோம். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆடு பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட் நாட் என்டர்டு இன் கேஷ் புக்கு, சரியா? கேஷ் புக் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20,000. அதேமாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் நாட் என்டர்டு இன் கேஷ் புக்கு எவ்வளோ வந்து 1,820. அதேமாரி செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் மாலா, சரி? அது எவ்வளோ? 11,780. நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் அதெல்லாம், சரியா? 11,780. டோட்டல் பண்ணாக்க நம்மளுக்கு என்ன வருதுன்னு பண்ணால் 33,600. டோட்டல் வந்து எவ்வளோ? 35,288. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு லெஸ் செக் டெபாசிட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கலெக்டட், சரியா? நிர்மலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7,810. பில்ஸ் பேபிள் பெய்டு நாட் என்டர்டு இன் கேஸ் புக்கு, சரியா? பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்னா 4,000. அதேமாதிரி 11,000 அது 810. இப்போ டோட்டலி இது லெஸ் பண்ண எவ்வளோ கிடையாது? 23,478, சரியா? பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ்பர் என்னது? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ், சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரெசன்டேஷன் பேங்க் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்சோ பி ப்ரெசன்டட், சரியா? ப்ரெசன்டட் இன் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு இன் சச் ப்ரெசன்டேஷன் டு காலம் ஆர் கிவன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன் டு ரெக்கார்டு ஐட்டம் that increase the balance plus item, சரியா? அதே மாதிரி அண்ட் த அதர் ஒன் டு ரெக்கார்டு ஐட்டம் that decrease the balance minimize item balance as per என்னது? கேஷ் புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆஸ் என்னது? ஆஸ் த ஸ்டார்டிங் பேலன்ஸு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டு ஸ்டூடெண்ட் வில் பி டெஸ்டட் ஆன் பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட் ஒன்லி அப்படிங்கிறாங்க. தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் மற்றும் கழித்தல் முறை வங்கி சரிகட்டும் பட்டியலை வழக்கமாக முறையல்லாமல் வேறு விதமாக வழங்க முடியும். இத்தகைய முறையில் 2 பத்திகள், அதாவது கூட்டுக மற்றும் கழிக்க, நார்மலாக இல்லாமல் அதை வந்து டிஃப்ரெண்ட்டில் என்ன பண்ணலாம்? அதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க, சரியாப்பா? கூட்டு
அதாவது கூட்டுக மற்றும் கழிக்க தொடங்க பெறும். ஒரு பத்தியில் இருப்பினை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் கூட்டுக. சரியா? ஒரு பத்தியில் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து கூட்டிக்கணும். மற்றொரு பத்தியில் இருப்பினை குறைக்கக்கூடிய நடவடிக்கை கழிக்க. சரியா? அதை வந்து குறைச்சிக்கணும். பதிவு செய்திட வேண்டும். தொடக்க இருப்பானது ரொக்க எட்டின் இருப்பாகவோ அல்லது வங்கி அறிக்கையின் இருப்பாகவும் இருக்கலாம். சரியா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்னவோ வந்து இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேஷ் பேலன்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி என்னது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாகவும் என்ன இருக்கலாம், அது வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வில் பி டெஸ்டட் அண்ட் பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட் ஒன்லி அப்படின்னு நம்ம எனக்கு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ப்ரெசன்ட் மெத்தட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அது ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். சரியாப்பா? அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான் கொடுத்துருக்கான். வேறு எதுவுமே என்ன பண்ணல, கொடுக்கல. இந்த லெசன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், கம்ப்ளீட்டு. சரியா? இதில் வந்துட்டு கம்ப்ளீட், இந்த மெத்தட் என்ன கம்ப்ளீட்டு. சரியா? அதே மாதிரி இங்கே டூ யூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க்ஸ் ப்ரொவைட் ஃபெசிலிட்டி டு மெயின்டைன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் இண்டிவிஜுவல் அண்டு ட்ரஸ்ட் பேங்க் அலோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் சச் அக்கௌண்ட்டு இன் சச் கேசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நீட் டு பி மேடு இன் பேங்க் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் இன்ட்ரெஸ்ட் அலோடு பை த பேங்க் அண்ட் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? தனிநபர்கள் மற்றும் அறக்கட்டளை அமைப்புகள் சேமிப்பு கணக்கு பராமரிப்பதற்கான வசதிகள் வங்கிகள் வழங்குகின்றனர். சரியா? இண்டிவிஜுவல் பர்சன் அதே மாதிரி ட்ரஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வசதியை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. இவ்வகை கணக்குகளுக்கு வங்கிகள் வட்டி வழங்கி வருகிறது. இது மாதிரி அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தா பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க. மேலும் வங்கி சேமிப்பு கணக்கிற்கு அனுமதியின்றி வட்டி கொடுத்து சரிகிட்டு வங்கி சரிக்கப்பட்டியலில் அவசியம் செய்ய வேண்டும். சரியா? பர்மிஷன் அனுமதிக்கிற வட்டி அவங்க வந்து பேங்க்கு வந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ண, அது வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கணும். சரியா? பேங்க் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? இந்த லெசன் வந்து அவ்வளோதான்ப்பா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடுத்த லெசன் வந்து 9th லெசன். சரியா? அதை வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க.